இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவனின் அருளால் படைக்கப்பட்டிருக்கிற நாம், இறைவனின் அருளால் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இறைவனின் அருளால் அதிசயங்களை அனுபவிக்கிற நாம், இறைவனின் அருளால் நாம் செய்கின்ற செயல்களில் வெற்றி காண்கின்ற நாம், எப்போதும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றும், பரிசேயர்களைப் போல செருக்குற்றவர்களாக நாம் வாழக்கூடாது என்று இன்றைய வாசங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இறைவா, நீர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை மாபெரும் கொடை. குறிப்பாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களையும், வேண்டுகின்ற ஜபத்திற்கு விடுதலையும் நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர். எத்தனையோ அற்புதங்களை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறீர். இந்த அற்புதங்களை அனுபவிக்கின்ற நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் உமக்கு ஏற்றவர்களாக வாழ எங்களுக்கு அருள்தாரும். நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை என்று புனித சின்னப்பர் கூறுகின்றார். நாம் அனைவரும் நம்பிக்கையால் வாழ்வு பெறுவோம் என்றும் எழுதியிருக்கிறது என்று கூறுகிறார். இறை பற்றி இல்லாத மனிதர்கள் எல்லா வகையான நெறிகேடுகளையும் பின்பற்றி வீணடைந்து வாழ்க்கையிலே தவறுகளை செய்து இறைவனின் அருளை இழந்து விடுகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணவு அருந்தச் செல்லுகையிலே பரிசேயர்கள் அவர் கை கழுவாததை குறித்து முறையிடுகிறார்கள். இயேசு அவர்களுடைய உள்ளத்தை பார்த்து அவர்களை கடிந்து கொள்கிறார். உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றும், வெளியில் கைகளை தூய்மையாக வைத்து கொண்டு உள்ளத்தில் செருக்குடனும் மற்றவர்களை ஏளனமாக நினைக்கின்ற எண்ணத்துடனும் ஏழைகளையும் அனாதைகளையும் புறம்பே தள்ளியவர்களை ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். நம்முடைய செயல்கள் இறைவனுக்கு ஏற்றவையாக இருக்க வேண்டும் என்றும், உள்ளத்தில் நாம் தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். எனவே ஆண்டவரின் அருளால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நல்லதை சிந்தித்து நல்லதை செய்வோம். இறைவன் நமக்கு நல்லதை செய்வார். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.